லக்னம் ராசி ஒன்றாக இருந்தால் அதன் சிறப்பு என்ன? பாரம்பரிய ஜோதிடத்தில் தான் அந்த ராசியை பற்றி அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. அதையும் நான் இன்னொன்று சொல்லிட்டேன். எந்த ஒரு முறைகளாக இருந்தாலும் துல்லிய பலன் சொல்வதற்கு இந்த பாரம்பரியத்தை தான் நீங்கள் கடைசியாக வரணும். நீங்கள் எந்த சார ஜோதிடமாக இருக்கட்டும், கேபி சிஸ்டமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ராசியை வச்சு சொல்லாமல் உங்களால் துல்லியமான பலன் எடுக்க முடியாது. அதன் காரணம் என்னவென்றால், பிறந்தபோது இருந்த கோட்சார நிலையான ஜாதகத்தை வைத்து உங்களுடைய பிறந்த சார்ட்ன்றது நீங்கள் என்றைக்கு பிறந்தீர்களோ அன்றைய நிமிடத்தில் வானத்தில் இருந்த கிரக நிலை, அந்த கிரக நிலை நிலையானது, மாறவே மாறாதது. நிலையான பிறந்த ஜாதகம் எனப்படும் ஒரு சார்ட்டை வச்சுக்கிட்டு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய கிரக நிலையான கோட்சாரம் எனப்படும் ராசி, நிலையான ஜாதகத்தையும் நிலையில்லாத மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய கோட்சாரத்தையும் இணைத்து பலன் சொல்வதுதான் ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம். இந்த முறை மட்டுமே முழுமையான பலனை சொல்ல முடியும். நீங்க வேற எந்த முறையிலையும், நான் தர்க்கத்துக்கும் விவாதத்துக்கும் கூட தயார், வேற எந்த முறையாக இருந்தாலும் எல்லா முறைகளும் பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து கிடைத்தவை தான். பாரம்பரிய ஜோதிடம் தான் அனைத்திற்கும் தாய். அப்போ இந்த பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து அதோடைய பரிணாம வளர்ச்சியாகத்தான் அடுத்தடுத்த சார ஜோதிட முறைகள்லாம் அது இன்னும் உள்ளே போய்கிட்டே இருக்க தவிர, பாரம்பரிய ஜோதிடம் இல்லாமல் பாரம்பரிய ஜோதிடத்தின் உச்ச நீசம் ஆட்சி, சில பேர் தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, உச்ச நீசத்தை பற்றிலாம் சார ஜோதிடத்தில் கிடையவே கிடையாதுன்ட்டு. அப்படி சார ஜோதிடம் எனப்படுகின்ற நட்சத்திர ஜோதிடம், உபநட்சத்திர ஜோதிட முறையை அறிமுகப்படுத்திய மகாமேதை கேஎஸ்டி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அடுத்த பரிணாமமாக தான் சொன்னாரே தவிர, உச்சம் நீசம் பகை நட்பு இதுக்கெல்லாம் சார ஜோதிடத்தில் இடமே இல்லைன்னு எந்த ஒரு அமைப்புலையும் மகாமேதை கேஎஸ்கே அவர்கள் சொல்லவே இல்லை. அப்படிலாம் சொன்னவங்க அவரை பற்றி தெரியாதவங்க. சார ஜோதிடத்திலையும் உச்சம் நீசம் அப்படின்ற பாரம்பரிய ஜோதிடத்தில் அத்தனை அடிப்படைகளும் இருக்குது. அதுக்கு ஆதாரம் அவரே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். முதல்ல அவரை நல்லா படிச்சுட்டு அப்புறமா வாங்க இந்த உச்ச நீசம் இல்லைன்னு சொல்கிறவங்கலாம். முதல்ல உங்களுடைய குருநாதரை முதல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்க. அவரே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பாரம்பரிய ஜோதிடத்தின் நீட்சி தான் சார ஜோதிடம். எவர் ஒருவர் பாரம்பரிய ஜோதிடத்தில் முழுமை அடைகிறாரோ, முழுமை அடைந்த பிறகுதான் இந்த ஜோதிடத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போலவே பாரம்பரிய ஜோதிடத்தின் மிக பேசிக்கான மிக அடிப்படை விதியான இந்த கேள்விக்கு, லக்னம் ராசி ஒன்றாக இருந்தால் பேரலல் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு இணைன்ற அமைப்பு கம்மியாயிடுது. லக்னப்படி ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தா ராசியை இருப்பார், அந்த ராசிப்படி அந்த கிரகம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் அவருக்கு சில நல்ல பலன்கள் நடக்கும் என்பது விதி. ஆக லக்னம் ராசியும் வேறு வேறாக இருக்கும்போது ஒரு பேரலல் அமைப்பு, இது கெட்டா அது அப்படின்ற ஒரு அமைப்பு கிடைக்குது நமக்கு. ஆனால் லக்னம் ராசி ஒன்றாக பிறப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட சில இதுகள் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆர்ஜே மணி கேட்குற மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றாக இருப்பவர்களுக்கு அந்த சப்ஸ்டியூட் இல்லாமல் போயிடுது. லக்னப்படியும் ராசிப்படியும் ஒரு கிரகம் நன்றாக இருந்தே தீர வேண்டும் அப்படின்ற நிலைமையில் நன்றாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுடைய திசை வரும்போது அவர் நன்றாக இருப்பார். தீமையை தரக்கூடிய அமைப்பு வரும்போது அந்த பேரலல் இல்லாமல் போயிட்டு அவர் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிப்பார். அவ்வளோதானே தவிர மற்றபடி லக்னம் ராசி ஒன்றாக இருந்தால் நல்லவைகளும் கெட்டவைகளும் ஒரு சப்ஸ்டியூட் அமைப்பு இல்லாமல், ஒரு உதாரணமாக சொல்ல போனால் மீன லக்னம் மீன ராசி. இப்போ மீன லக்னம் மீன ராசிக்கு சுக்கிரன் அவயோகர், சுக்கிர திசை வரும்போது அவர்கள் கஷ்டப்படுவார்கள். அவரே மீன லக்னம் துலாம் ராசியாக இருக்கும்போது, அல்லது மீன லக்னம் கும்பராசின்னு வச்சுக்குவோம். மீன லக்னம் கும்பராசினா லக்னத்திற்கு 8 கூடியவருடைய திசையும் ராசிக்கு 5 கூடியவருடைய திசையாக இருக்கும்போது அது கெடுபலன்களை தந்தாலும் பிற்பகுதியில் அந்த அமைப்புகளில் கொஞ்சம் கெடுத்தவரே ஒரு நல்ல நிலைமையை கொடுப்பார் அப்படின்றது பாரம்பரிய ஜோதிடத்தின் பலன். கும்பராசிக்கு அவர் ராஜயோகாதிபதி, மீனத்திற்கு அவர் அவயோகாதிபதி, கலப்பு பலன்களை அந்த திசை செய்யும். அதே மீனராசி மீன லக்னமாக இருந்துச்சுன்னா சுக்கிர திசை நிச்சயமான கெடுபலன்களை செய்யும். அதாவது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது ஒரு 8ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருந்தால் அவருக்கு ஒரு சாதகமற்ற பலன்களை தரும். அதே கும்பராசி கும்ப லக்னமாக இருந்தால் சுக்கிர திசை மிக மிக மேம்பட்ட பலன்களை செய்யும். இதற்கு தான் லக்னம் ராசி ஒன்றாக இருப்பது இது, அந்த சிறப்புன்றது இதுதான்.